அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் வந்து சுண்டலுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கிறேன். இஞ்சி பூண்டு மசாலா கொடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100-150 எண்ணெயாக ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கு. 125 மில்லி ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வாசனைக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் அரைச்சி தாளிப்புக்கு 1.5 வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துருச்சு. பூண்டு ஒரு 75 கிராமு, இஞ்சி ஒரு 50 கிராம் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் 1/4 கிலோ போகாது. 1/4 கிலோ வந்து இந்த சுண்டல் வெள்ளை சுண்டல் ஊற போட்டுருக்கிறேன். நான் 3 மணி நேரம் ஊற போட்டுருக்கிறேன். 3 மணி நேரம் கழிச்சு ஊறிச்சோன்னா நம்ம ஒரு 3 விசிலோடு நிறுத்திக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். சத்தியமான மசாலா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். நம்ம காரம் வேணால் சேர்த்து கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நல்லா வேகணும். நல்லா வந்தால் தான் நல்லா எண்ணெயிலையா இன்னும் நல்லா வணங்கணும். அந்த தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்னதில் மல்லி ஒரு கைப்பிடி போடணும். மல்லித்தலையும் புதினா தலையும் கலந்து ஒரு 1/2 கைப்பிடி போட்டுட்டு நிறைய வேண்டாம், அளவாக போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து 100 இலை வெள்ளைக்காய் தான் இருக்குது. கத்திரிக்காய் 1/4 கிலோ போட்டுக்கலாம். முருங்கைக்காய் 2 எடுத்துருக்கிறேன். அது 2 போட்டுக்கலாம். சுண்டல் 1/4 கிலோ ஊற வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கு. இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்குமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இந்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் சாப்பிடலாம் வச்சு பக்குவமாக வச்சோம்னா சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்துக்கணும். கொஞ்சம் தண்ணி வதனதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். இருக்குது ஒரு 3 விசில் வந்தால் போதும், வெந்துடும். எல்லாம் காயெல்லாம் வெந்துருச்சு. எல்லாம் வெந்துருச்சு. இது தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம்.
தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் காயெல்லாம் வெந்துருச்சு. பார்க்குற போதே பாருங்க நல்லா கரைஞ்சிடுது. வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த முட்டை வேக வச்சு போட்டு இந்த குழம்புல வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆட்டுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுக்கால் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். பப்படமாக பொரிச்சிக்கலாம், அதுவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். பொரிச்சு தொட்டு சாப்பிட்டான். நான் கத்திரிக்காய் முருங்கை போட்டு வெள்ளை சோறு போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு மசாலா கொடுத்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.